நம்ம ஃப்ரெண்டுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வைப்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு நான் போகிறோமோ இல்லையோ, முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும் கரெக்டாக போயிடுவோம். ஏன்னா அவங்க கல்யாணத்தில் போடுற பிரியாணிக்கு ஒரு தனி டேஸ்ட்டு. அதே கான்செப்டை வச்சு உருவானது தான் நம்ம கல்யாண பவன் பிரியாணி. எங்கே இருக்கிறது? எக்மோர் மார்ஷல் ரோட்டில் இருக்குது. பாரிஸில் இருக்குது பர்மா பஜார், டி நகரில் இருக்குது பாண்டி பஜார், அதுக்கு நடுவில் இருக்கிறது ஜாம் பஜார். அந்த ஜாம் பஜார் மெயின் ரோட்டில் இருக்கிறது தான் நம்ம அம்ருத்சா பிரியாணி கடை. இது சாதாரண கடை இல்லைங்க. இந்த கடையில் இருந்து தான் ஏஆர் ரஹ்மான் வீட்டுக்கு, குஷ்பு வீட்டுக்கெல்லாம் பார்சல் போகும். இது நான் போய் சொல்லலைங்க. இது வந்து குமுதம் ஆனந்த விகடனில் வந்து ஆர்டிகல், அதை படிச்சுட்டு தான் நான் இந்த ஹோட்டலுக்கே போய் சாப்பிட்டேன். இப்போ இந்த 2 பிரியாணி தான் நம்ம கம்பார்ட்மெண்ட்ல மோத போகுது. இந்த போட்டியை ரசிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை மாதிரி பல போட்டிகளை நாங்கள் நடத்திருக்கோம். அதெல்லாம் என்னன்னா, யாமொய்தீன் பிரியாணி வெஸ் சேலம் ஆர்ஆர் பிரியாணி, ஆசிப் பிரியாணி வெஸ் புகாரி பிரியாணி, திண்டுக்கல் தலப்பகட்டி பிரியாணி வெஸ் மதுரை பாண்டியன் மெஸ், எஸ் ஹைதராபாதி வெஸ் பிஸ்மி பிரியாணி, பாரடைஸ் வெஸ் அபித்ஸ் பிரியாணி, கரீம் மெஸ் வெஸ் அக்பர் பிரியாணி. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். இந்த 2 மட்டன் பிரியாணி கூட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கல்யாண பவன் பிரியாணி, கேசரி ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க, கத்திரிக்காய் பச்சடி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அம்ருத்சா பிரியாணியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எக்ஸ்ட்ரா கேட்டதுனால இது 2 ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 பிரியாணி ஓவராலாக வெயிட் போட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கல்யாண பவன் பிரியாணி வெயிட் போட்டு பார்ப்போம். 587 கிராம்ஸ் இருக்கு ஓவராலா. நெக்ஸ்ட் நம்ம அம்ருத்சா மட்டன் பிரியாணி வெயிட் போட்டு பார்ப்போம். 703 கிராம்ஸ் இருக்கு. இப்போ இந்த 2 பிரியாணி ஓவரால் வெயிட்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து இதை பிரிச்சு அதுக்குள்ள இருக்க பீஸ் எல்லாம் வெயிட் போட்டு பார்ப்போம் வாங்க. இது அம்ருத்சா பிரியாணி. இப்போ இந்த 2 பிரியாணிலையும் பீஸை மட்டும் எடுத்து நம்ம வெயிட் போட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கல்யாண பவன் பிரியாணி. இப்போ கல்யாண பவன் பிரியாணில 100 கிராம்ஸ் பீஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் அம்ருத்சா பிரியாணி இருக்க பீஸை வெயிட் போட்டு பார்ப்போம். அம்ருத்சா பிரியாணில 150 கிராம்ஸ் பீசஸ் இருக்கு. இப்போ இந்த 2 பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு இதுல உள்ள பல குறை நிறைகளை பத்தி சொல்றேன் நான் உங்களுக்கு. அப்பா 2 பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. வயிறு ஃபுல்லா இருக்கு. அந்த வயிறு ஃபுல்லா இருக்கும் போது இதோட குயிக் கம்பேரிசன் பார்ப்போமா. கல்யாண பவன் பிரியாணி மட்டன் பிரியாணி வந்து 205 ரேட்டு, அதாவது 205 ரூபாய். அதுல ஓவரால் வெயிட் வந்து 588 கிராம் இருக்கு. அதுல பீஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி 100 கிராம் தான் இருந்தது. ஆனா ஒண்ணு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அது கூட அம்ருத்சா பிரியாணி பாத்தீங்கன்னா 170 தான். அதுல வந்து 702 கிராம்ஸ், அதாவது 702 கிராம்ஸ் ஓவரால் வெயிட். அதுல 150 கிராம்ஸ் வந்து பீசஸ் இருந்தது. அதோட எக் கொடுத்துருந்தாங்க. இதுல மைனஸ் எக், இதுல மைனஸ் ஸ்வீட். இப்போ இந்த 2 பிரியாணியும் சாப்பிட்டு பார்த்ததுல இதோட டேஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கல்யாண பவன் பிரியாணியை பத்தி சொல்றேன் நான். கல்யாண பவன் பிரியாணி என்னதான் 205, அதாவது 205 ரூபாவா இருந்தாலும் அந்த பிரியாணி பார்க்கவே கொஞ்சம் வந்து பாவமா தான் இருந்தது. ஏன்னா
அதில் மசாலாலாம் கம்மியாக இருந்தது, பீசஸும் கம்மியாக இருந்தது. நம்ம வெயிட்டு போட்டு பார்த்துருமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது கூட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஸ்வீட்டு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, அதில் மாய்ஸ்டர் இல்லை. நீங்கள் மேரேஜ்லலாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அது தொடம்போதே அதில் ஒரு மாய்ஸ்டர் இருக்கும். மாய்ஸ்டர்னால் ஒரு ஈரப்பதம் இருக்கும். அதை நம்ம சாப்பிடும்போது நல்லா அப்படியே வழுக்கின்னு போகும் நம்மளுக்கு. ஆனால் இந்த பிரியாணி வந்து ட்ரையாக இருந்தது. அமீர் நிசாப் பிரியாணி பார்த்தீங்கன்னா 170 தான் அது. ஆனால் வெயிட் பார்த்தாலும் உங்களுக்கு 702 கிராம்ஸ் இருந்தது. டேஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நல்லா மாய்ஸ்டரும் இருந்தது, நிறைய பீஸும் இருந்தது. அதே சமயம் மசாலாவும் நல்லா ஹையாக இருந்தது. நிறைய மசாலா விரும்பிகள் வந்து இந்த அமீர் நிசாப் பிரியாணிக்கு போகலாம். கூட முட்டையும் கொடுத்ததுனால அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கல்யாண பவன் பிரியாணி சார் 205 ரூபாய் வாங்குறீங்க, அதனால உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த வீடியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அப்படி இந்த 2 பிரியாணியில் யார் வின்னர்ன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தமரன் சேனலில் ஃபுட் 360 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதில் பல விதமான ஃபுட் வீடியோஸ் இருக்கு, பல விதமான கம்பேரிசன் வீடியோஸ் இருக்கு. நீங்கள் அதை போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த வின்னரை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கல்யாண பவன் பிரியாணி, அமீர் நிசாப் பிரியாணி, இதில் யார் வின்னர்னா நம்ம அமீர் நிசாப் பிரியாணி தான். ஏன் அப்படின்னா ரேட்டு பார்த்துருப்பீங்க, கம்மியாக இருந்தது, குவான்டிட்டி அதிகமாக இருந்தது, பீசஸும் அதிகமாக இருந்தது, அதில் எக்கு இருந்தது. அதுவும் இல்லாமல் மசாலா குவாலிட்டி, டேஸ்ட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அதனால வின்னர் வந்து நம்ம அமீர் நிசாப் பிரியாணி. வரப்போகிற நிறைய வீடியோங்களில் இதே மாதிரி பல ஃபேமஸான பிரியாணிகளை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பிரியாணிஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். இந்த வீடியோ, இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை மறக்காமல் அழுத்திடுங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் டக்குன்னு வரும்.